ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது நம்ம விஜய் வந்து இங்கே காவேரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணவும் காவேரி ஃபோன் அட்டன் பண்ணுறது கிடையாது. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வந்து சாரதா கிட்டே சொல்கிறாங்க, அம்மா இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போது பாட்டிக்குமே இப்போ உடம்பு முடியாமல் போயிடுச்சு, இந்த மாதிரி டைமில் நம்ம இங்கே இருக்கவே கூடாது, கோர்ட்டுக்கு வரப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துப்போம், நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குமரனுமே ஆமாத்த, காவேரி சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம சென்னைக்கு கிளம்பி போவோம், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனாலும் நம்ம பார்த்துப்போம், அங்கே வேறு கங்காவும் நர்மதாவும் தனியாக இருப்பாங்க, அவங்களுமே பயந்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம இப்போவே கிளம்பி போவோம், அதுதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி இப்போது சென்னைக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி கிட்ட, காவேரி என்னடி ஆச்சு, அந்த வீடு நமக்கு தானே, அந்த பசுபதி பிரச்சனையை முடிச்சுக்கிட்டானா, இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அக்கா, அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான், அந்த வீட்டை அவனே எழுதி வச்சுப்பானான் அவனுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இங்கே கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா வந்து பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. இந்த பசுபதி அடங்கவே மாட்டானா, நம்ம குடும்பத்தை துரத்தி இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கானே, கடையுமே அடித்து காலி பண்ணான், இப்போது வீடு அவனுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம அப்பாவோட உயிரையுமே எடுத்துட்டான், நம்ம சொத்து பத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டான், இப்போது இன்னும் நம்மக்கிட்ட என்னதான் இருக்குது, மிச்சம் மீதி அந்த வீடு மட்டும்தான், அதையும் வாங்கிக்கிட்டு நம்ம உயிரையும் எடுக்கணும்னு நினைக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது காவேரி வந்து, அக்கா நீ எதை நினச்சி கவலைப்படாதுக்கா, நான் இருக்கேங்க்கா, அந்த வீடு கண்டிப்பாக நம்ம கையை விட்டு போகாது, அந்த பசுபதிக்கான தண்டனையை நம்ம வாங்கி கொடுத்து தான் ஆக போகிறோம், அவன் பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்குமே அவன் கண்டிப்பாக அனுபவிக்க தான் போகிறாங்க்கா, நீ அதை நினச்சாலாம் நீ ஃபீல் பண்ணாத, சரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதாலாம் வந்த விஷயம் இங்கே யமுனாவுக்கு தெரிய வருது, இப்போ தாண்டி வந்தங்க அப்படின்ற மாதிரி. இப்போது யமுனாவும் நிவனும் கிளம்பி வராங்க. வந்ததுமே இங்கே நம்ம யமுனா இருந்துட்டு இங்கே சாரதா கிட்ட, அம்மா என்னம்மா ஆச்சு, எப்படிம்மா அங்கே அந்த பசுபதியை டீல் பண்ணிங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே நடந்தது எல்லாத்தையுமே இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம நிவன் வந்து காவேரி கிட்ட பேசுகிறாங்க. காவேரி, நீ இப்போ பரவாயில்ல, நீ ரிலாக்ஸாக தானே இருக்க, நீ நிறைய ப்ரெஷர் போட்டுக்காத காவேரி, எல்லாமே பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் இந்த குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிவன் சொல்லவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த யமுனாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே யமுனா வந்து, இங்கே பாருங்கள் நிவன், அதெல்லாம் ஒன்றும் காவேரி ப்ரெஷரெல்லாம் ஆயிருக்க மாட்டா, அவன் என்ன கர்ப்பமாக இருக்கா ப்ரெஷர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. இங்கே நிவன் வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க, இந்த யமுனாவை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம காவேரி உட்காந்துட்டு தான் இருக்காங்க, ஒரு மாதிரி கேராக இருக்கிற மாதிரி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது, வாமிட்டும் வர மாதிரி இருக்குது, உடனே ஓடி போயிட்டு வாமிட் பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாரதா, என்னடி போயிட்டு வாமிட் பண்ணுற, வயிறு இது சரியில்லையா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ எதுக்குமா இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் ட்ராவல் பண்ணி வந்தேன்ல அதனால தான் ஒத்துக்கலை போல் அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாட்டிமா இருந்துட்டு சாரதா கிட்ட, சாரதா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காத, எனக்கு என்னமோ காவேரி கர்ப்பமாக இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே நீங்கள் காவேரி இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாட்டி, உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் திட்டிடுவோம் பார்த்துக்கோங்க, சும்மா இதவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வேற என்னடி சொல்கிறேன், கங்காவே கர்ப்பமாக தான் இருக்கா, அவள் வயிறும் இன்னுமே தெரிய ஆரம்பிக்கல, அவ்வளோவா அவள் வாமிட் கூட பண்ணல, நீ தான் அடிக்கடிக்கு வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்த, ஒரு மாதிரி இருக்க, உன் முகமும் கலையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உன் வயிறுமே வளர ஆரம்பிச்சிருச்சுடி, அதெல்லாம் பார்த்தா வேறு என்ன தோணும் எனக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே சாரதா இருந்துட்டு, அத்தை அப்படி அதெல்லாம் எப்படி அத்தை, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து திரும்பவும் நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரி ரூம்குள்ளே தான் இருக்காங்க. ஃபோன் எடுக்கலாமா வேண்டாவா, ஃபோன் எடுத்தால் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவார், அதுக்கப்புறம் நம்ம மனசு கேட்காம போகலான்ற முடிவுக்கு வரப்போ பாட்டிமா முன்னாடி வந்து நிற்பாங்க, அன்றைக்கே என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க, நான் அந்த வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி டைமில் எதுக்காக அவர் கூட பேசிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயோட ஃபோனை அட்டன் பண்ணவே பண்ணுறதில்ல. இப்போது நம்ம விஜய் வந்து திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன
விஜய் எதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, உங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவேரி, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உன் மனசில் அப்படி என்ன தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்க நீ? என் வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க விஜய், வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தா என்ன இப்போ? என் குழந்தைய எனக்கு நல்லபடியாக வளர்த்துக்க தெரியும், ஆளாக்க தெரியும். நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ பாட்டியும் தாத்தாவும் நீங்கள் எது செஞ்சால் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு ஏதாவது செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, அதை எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி வச்சு அவங்கள அழகு பாருங்கள். எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். காவேரி ஒரு நிமிஷம், ஏன் இப்படி பட்டு பட்டு பட்டுன்னு பேசுகிறேன்? இங்கே பாரு காவேரி, இப்போது நான் எதுக்காக கால் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு என்னங்க தெரியும், சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருடி, நான் 2 நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ நல்ல முடிவாக எடுன்னு சொல்லி வச்சுருந்தேன்ல. ஆமாம், என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என்னங்க முடிவு எடுக்கிறது இதில்? இங்கே பாருங்கள், நான் எந்த முடிவும் அதாவது முன்னாடியே நான் எடுத்தாச்சு. நான் எங்கள் அம்மாங்க வீட்டிலே தான் இருக்க போகிறேன். உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்களோட சந்தோஷமும் நிம்மதியும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பசுபதியால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் உங்களை விட்டு விலகி இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரடி காவேரி, நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. என்னுடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நீ தானடி. ஏன்டி சுத்தமாக புரிஞ்சிக்காமல் இப்படி லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் டைரெக்டாக வந்து உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேறு என்னடி பண்ண சொல்கிற? இங்கே பார் காவேரி, உன்னை விட்டு வாழணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு சத்தியமாக நடக்கவே நடக்காதுடி. நீ இல்லாத வாழ்க்கையை நான் ஒரு நிமிஷம் கூட நினச்சி கூட பார்க்க முடியாது. உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் காவேரி. தயவு செஞ்சு என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கோ. உங்கள் அம்மாவோட, அதாவது உங்கள் குடும்பத்தோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற. ஏன் என் குடும்பத்தில் உள்ளவங்களோட உணர்வை கூட புரிஞ்சுக்கிற. ஏன் என்னை மட்டும் ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டேங்கிற? எனக்கும் உணர்வுகள் இருக்கும், எனக்கும் வலிக்கும், எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் காவேரி, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோடி. தயவு செஞ்சு என் கூட வந்து காவேரி. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் எப்படி வாழ முடியும்னு கூட யோசிச்சு பார்த்தா சத்தியமாக அது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல காவேரி. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இங்கே பாரு காவேரி, நான் இப்போவே கிளம்பி வரேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, அம்மா நீ கொடைக்கானல் போனேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து போயெல்லாம் இல்லை, நீ போயிட்டு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கொடைக்கானல் இருக்கேல, சென்னைக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சென்னைக்கு வந்துட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி, உனக்கு கொஞ்சமாவது மனசில் குழந்தை நம்ம வயிற்றுல இருக்கே, அதை நம்ம கவனிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்க்குறியா? பாவம் அந்த குழந்த அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நல்லா ட்ராவல் பண்ணுற, அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மண்டைக்குள்ளே போட்டுக்கிற அந்த குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக வளரவே விட மாட்டியே நீ. நம்ம குழந்த மேலே கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், அதெல்லாம் எனக்கு நிறையவே இருக்குது. ஏன் ட்ராவல் பண்ணக்கூடாதா என்ன? நான் எப்படி தைரியமாக இருக்கணும், அதே மாதிரி என் பொண்ணும் கண்டிப்பாக தைரியமாக நல்லா வளருவா. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. என் குழந்தை எதனாலுமே பாதிக்காது. கண்டிப்பாக அது ஆரோக்கியமாகவும் நல்லாவே டேலண்ட்டாகவும் தான் வளரும். நீங்கள் அதை பற்றி நினச்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், சரிடி காவேரி, எனக்கு தெரியும் நீ குழந்தைய நல்லா பார்த்துப்பேன்னு. ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம குழந்தைய வளர்க்குறதுல தானே சந்தோஷம் இருக்குது. அந்த குழந்தைக்குமே அப்போ தானே சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லா நமக்கு கிடைச்சிருக்கு. அப்பாவோட பாசமும் கிடைக்கிது, அம்மாவோட பாசமும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இப்போவே வரேன், அத்தைக்கிட்ட நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாட்டிமா வந்து கவனிக்கிறாங்க. விஜய் காவேரி கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான், நல்லாவே தெரியுது. இந்த காவேரி அடங்கவே மாட்டா. நேரில் பார்த்து பேசக்கூடாது, இங்கே வரக்கூடாது, விஜய் விட்டு விலகணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் ஃபோனில் யாருக்கும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு அப்படின்ற மாதிரி
மனசுக்குள்ளேயே காவேரியை பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராதா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த விஜய் காவேரி கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த காவேரியும் என்கிட்ட மண்டியை ஆட்டிட்டு நான் விஜய் வாழ்க்கையிலே குறுக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போது விஜய் கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. அவளை என்ன தான் பண்ணுறது ராதா? அவளை அடக்கி வச்சாலுமே இந்த விஜய் அடங்க மாட்டேங்கிறானே. காவேரி இல்லாத ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறானே. இவன் மனசுல இருந்து காவேரி எப்படி ராதா தூக்கி விசிறிடுறது அப்படின்ற மாதிரி கேட்கவும், ராதா இருந்துட்டு அது ரொம்ப கஷ்டம்தாம்மா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது விஜயும் காவேரியும் விலகி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுரும். கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு நடுவில் இடைவெளி இருந்தது அப்படின்னா அப்படியே மறந்துடுவாங்கன்னு எனக்கு தோணுது. காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அதே சமயம் அவங்க 2 பேருமே ஃபோன்லேயும் பேசிக்க கூடாது. அதுக்கு தான்மா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாட்டிமாவுமே ஆமாம் ராதா, இந்த காவேரிக்கு காவேரிக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நான் வீட்டுக்கு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே காவேரி பயந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே பாட்டி வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டுக்கு வந்தாலுமே அம்மாவுமே கோவமாக இருக்காங்க. ஏற்கனவே நடக்கிற பிரச்சனையில் விஜய் வேற வந்து தேவையில்லாமல் அவர் அசிங்கப்பட்டு போக போகிறாரு. அதை பார்த்துக்கிட்டோம் நம்மளால சும்மாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஐயோ, எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது, விஜய் வரவே கூடாது அப்படின்றதுக்காக திரும்பவும் விஜய்க்கு கால் பண்ணவும், இங்கே விஜய் இருந்துட்டு கால் அட்டன் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக இவள் வர வேண்டான்னு சொல்கிறதுக்காக தான் நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதில்ல. இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியோட வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கவும், எங்கள் பாட்டிமா இருந்துட்டு, விஜய் எங்கேப்பா போகிற, ஆஃபீஸ்க்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பாட்டி, காவேரி பார்க்குறதுக்காக தான் காவேரியோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாட்டிமா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன் விஜய், நீ எத்தனை டைம் அசிங்கப்பட்டாலும் உனக்கு புத்தியே வரையாதாப்பா? அவங்க வீட்டுக்கு போனால் தான் அந்த சாரு தான் உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்புகிறா, என்னென்னமோ கேட்குறா, திரும்பவும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லாத குறையா என்னென்னமோ பேசி அனுப்பிடுறாங்க. நீ தேவையில்லாமல் அதே வீட்டுக்கு போயிட்டு திரும்ப திரும்ப எதுக்காகப்பா அசிங்கப்பட்டுக்கிட்டு வர? வேண்டாப்பா, நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துட்டு, ஏன் பாட்டி, அவள் என் பொண்டாட்டி தானே, அவங்களோட குடும்பம் தானே, அதுவும் நம்ம குடும்பம் மாதிரி தான். அவங்க எதுவும் புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி தான் என் உலகம், என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே காவேரியை என் கூட அனுப்பி வச்சுருவாங்க பாட்டி. சரி பாட்டி, நான் காவேரி போயிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிளம்பி போயிடுறாங்க. பாட்டிமாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஏறுது. உடனே காவேரிக்கு கால் பண்ணி, காவேரி, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவுன்றது எதுவுமே இல்லையாடி? அப்போது நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், மற்றவங்கள ஒழிச்சு கட்டிட்டு தான் உன் வாழ்க்கையை சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி காவேரியை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. காவேரி இருந்துட்டு, ஏன் பாட்டி, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலையா? விஜய் கூட இவ்வளோ நேரமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தே, அதை எல்லாத்தையுமே நான் இங்கேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இங்கே பார், விஜயோட வாழ்க்கையை விட்டு நீ நிரந்தரமாக போகணும்னு சொல்லிட்டு தானே அன்றைக்கி கோவிலில் உன்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தேன். அது எதுவுமே காதில் வாங்கிக்காமல் நீ விஜய் கூட ஃபோனில் பேசி ஜாலியாக இருக்கியா? இங்கே பார் காவேரி, நான் சொன்னது தான், விஜய் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது. நீ இருந்தா அப்படின்னா விஜய் வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதி இல்லாமல் அவன் சந்தோஷத்தவே இழந்துருவான். இந்த பசுபதியால் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. விஜய் வந்து சந்தோஷமாக வாழ விடு. இல்லை, நான் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது, நான் செத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீதான்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டு சாகுவேன் அப்படின்ற மாதிரி பாட்டிமா வந்து இங்கே காவேரியை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. காவேரி இருந்துட்டு, ஐயோ பாட்டி, விஜய் தான் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார், நானும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன், திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோன்னு சொல்லி தான் கால் அட்டன் பண்ணி பேசினேன். அவர் தான் என் கூட பேசிக்கிட்டே இருந்தார். நான் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கூட அவர் சொன்னார். நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவர் அப்படி பண்ணுறதுக்கு நான் என்ன பாட்டி பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் என்னை பிடிச்சி திட்டுறீங்க, நான் என்ன பண்ணேன் பாவம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இங்கே பாட்டிமா இருந்துட்டு, நீ எந்த பாவமும் பண்ணல, ஆனால் அந்த பசுபதியால் தான் எல்லா பிரச்சனையும். பசுபதி உன்னை தானே பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அதே சமயம் விஜய் உன் கூட இருந்தால் விஜயும் பழி வாங்கணும்னு நினைக்கிறான். விஜயை விட்டு நீ இப்போ விலகிட்ட அப்படின்னா அந்த பசுபதி உனக்கு மட்டும்தான் பிரச்சனை பண்ணுவான். விஜயை வந்து கண்டிப்பாக அவன் விட்டுருவான் அப்படின்ற மாதிரி பாட்டிமா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க இருங்க. நான் மற்றவங்கள கஷ்டப்படுத்திட்டு என் வாழ்க்கையை சரி செஞ்சுக்கணும்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்த்தது கிடையாது. யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இப்போ வரைக்குமே நினைக்கிறேன். நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்காமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க பாட்டி, நீங்கள் வச்சுருங்க, கண்டிப்பாக உங்கள் பேரன் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே பாட்டிமா இருந்துட்டு,
இங்கே பார் காவேரி, என்னதான் இருந்தாலும் நான் உன்னை எவ்வளோ தான் அடக்கி வச்சாலுமே விஜய் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே தான் வருவான். அதனால் அவன் கட்டின தாலியை நீ கழட்டி அவன் கையிலே கொடுத்து அனுப்பிடு. திரும்பவும் அவன் வரவே மாட்டான். அப்பயும் அதையும் மீறி வந்தான் அப்படின்னா அவனுக்கு சட்டப்படி டைவர்ஸ் கொடுத்துருமா. அதுக்கப்புறம் நான் விஜயோட வாழ்க்கையை நல்லபடியாக சரி செஞ்சுக்கிறேன். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் என்கிட்ட தான் விஜயை ஒப்படைச்சிட்டு போனாங்க. விஜயை சந்தோஷமாக பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க. இப்போது அவன் நிம்மதி இல்லாமல் சந்தோஷத்தை இழந்துட்டு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மேலேருந்து பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஆத்மா கூட சாந்தி அடையாது. தயவு செஞ்சு நீ அவனை விட்டு விலகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அவன் கட்டின தாலியை அவன் கையிலே கொடுத்துரு. இப்போது உங்கள் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். நீ தாலியை கொடுத்து தான் அனுப்புகிற, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டிமா ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லியே நம்ம காவேரி அவங்க கழுத்தில் உள்ள, அதாவது விஜய் கட்டின தாலியை கழட்டவே இல்லை. இப்போ பாட்டிமா சொல்லி மட்டும் அந்த தாலியை கழட்டவா போகிறாங்க? கண்டிப்பாக கழட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜய் வந்து இங்கே சாரதா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் வரதை பார்த்ததுமே சாரதா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. தம்பி நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? ஏற்கனவே அந்த பசுபதி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பண்ணுற பிரச்சனையில் நாங்கள் எல்லாருமே நிம்மதி இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைமில் வந்து திரும்பவும் நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க. அன்றைக்கே நாங்கள் சொல்லி அனுப்பிட்டோம், தயவு செஞ்சு இந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் திரும்ப வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்களே ஏற்கனவே மனசொடைஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிவுன்னு இருந்துட்டு, அத்தை கொஞ்சம் பேசாமல் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இப்போது நம்ம நிவர்னு இருந்துட்டு, விஜய் வாங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், காவேரி விஷயமா பேசுகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, உங்ககிட்ட நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்கள் சித்தி வந்து அன்றைக்கி என்ன பேச்சு பேசிட்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா பேசுனது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே விஜய் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஓ, சித்தி வந்து பேசுகிறதுனால தான் காவேரி நம்ம கூட வர மறுக்கிறாளா? எதுக்காக சித்தி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் விஜய், உங்கள் சித்தி வந்து இங்கே பேசுனதா உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. நீங்கள் திரும்ப இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அம்மா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. தேவையில்லாமல் உங்கள் வீட்லேயும் போயிட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. என்ன முடிவு எடுக்கணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பேசி ஒரு முடிவாக எடுத்து அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு குடும்பமாக வந்து காவேரி கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக காவேரி உங்கள் கூட நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லவும், உடனே சாரதா இருந்துட்டு, ஏய் கங்கா, என்னடி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் வார்த்தையை விடாதடி அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அம்மா கம்முன்னு இருமா, எத்தனை நாளைக்கு தான் காவேரி நம்ம வீட்டிலே இருக்க முடியும்? வேண்டவே வேண்டாம், அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளும் புருஷனோட சந்தோஷமாக இருக்கணும்ல, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம காவேரி வந்து, அக்கா வேண்டாக்கா, நான் அம்மா கூடவே இருந்துட்டு போகிறேன், நான் விஜய் கூடலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். யமுனா இருந்துட்டு, என்ன காவேரி, ஏன் போக மாட்டேன்? விஜய் மாமா தான் இவ்வளோ தூரம் வந்து கூப்பிடுறாருல்ல, போகலாம்ல, கட்டின புருஷன் கூட போகிறதுக்கு உனக்கு என்ன நோவுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவோம். காவேரி இருந்துட்டு, இங்கே பாரு யமுனா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எல்லாமே தெரியும்க்கா, நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் எனக்கு தெரியும். நீ நிவன் கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு சொல்லி தானே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால தான் விஜய் மாமா எத்தனை டைம் வந்து கூப்பிட்டாலுமே நீ விஜய் மாமா கூட போகிறதுக்கு மறுக்கிற, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் முடியுமே சொல்லிடுறாங்க. காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே காவேரி இருந்துட்டு, யமுனா நீ வார்த்தையை அளந்து பேசு, தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த, உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவே முறிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த உறவு இருந்தானே இல்லைன்னா எனக்கு என்னக்கா, அதான் என் புருஷனவே தட்டி பறிக்க பார்க்குறே, உன்னுடைய புருஷனை வச்சுன்னு என் புருஷனை எதுக்காக நீ வளைச்சி போட பார்க்குற? இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? தங்கச்சி புருஷன் தங்கச்சியோட வாழ்க்கைன்னு கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம முன்னாள் காதலனோட சேர்ந்து வாழணும், உன் வாழ்க்கை தான் முக்கியம், உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்ருக்க. விஜய் மாமா தான் இத்தனை டைம் வந்து கூப்பிட்றாங்கல்ல, நீ எதுக்காக போகிறதுக்கு மறுக்கிற? எனக்கு நல்லாவே தெரியும். நீ நிவன் கூட ஒன்று சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே விஜய் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கண்டபடி பேசவும், உடனே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்தது. இங்கே பாரு யமுனா, இதுக்கப்புறம் காவேரி பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன் அவ்வளோதான். சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் புத்தி எப்படியெல்லாம் போகுது பத்தியா? அன்றைக்கி உன்னை வார்ன் பண்ணிட்டு தானே போனேன், திரும்பவும் காவேரியும் நிவனையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசினேன் அவ்வளோதான். நிவனுமே நல்லவர் தான், காவேரியுமே ரொம்ப ரொம்ப நல்லவ தான். கூட பிறந்த அக்காவோட கேரக்டர் கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியல, நீலாம் ஒரு தங்கச்சியா? சி, எவ்வளோ சுயநலவாதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விஜய் வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம யமுனாவை சாரதாவுமே பயங்கரமாக திட்டுறாங்க.
ச்சீ! எதுக்காக யமுனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? காவேரி அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையவே கிடையாது. மத்தவங்களோட சந்தோஷத்துக்கு க்காக அவளோட சந்தோஷத்த கூட கெடுத்துக்குவா. ஆனா, கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைப்பாளா? கொஞ்சமாவது புத்தியோட பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. யமுனாவும் சைலண்ட் ஆயிடுறாங்க. யமுனாவ பார்த்து பயங்கரமா முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கங்கா வந்து என்ன விஷயன்றதையும் சொல்லிட்டாங்க. அதாவது ராதா வந்து பேசுனது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கும் புரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இங்கே சாரதா கிட்ட, அத்தை என் விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த பசுபதி ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானமே, வீடு அவனுக்கு தான், அவனுக்கு மேலே எழுதிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தானமே, எல்லாமே கேள்விப்பட்ட அத்தை, நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வருது. நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு எல்லாருமே வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதில் இங்கே நம்ம சாரதாவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, போயிட்டு எப்படியாவது அந்த வீட்டை நம்ம மீட் ஆகணுன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. மறுநாள் எல்லாருமே கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போது கோர்ட்டில் எங்கள் ஜட்ஜ் இருந்துட்டு இங்கே நம்ம சாரதாவை விசாரிக்கிறாங்க. எதுக்காக உங்களுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே சாரதா வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த வீடு வந்து எங்களோட பேரில் தான் இருக்குது, இந்த பத்திரத்தையுமே எங்களை ஏமாற்றி எங்களுக்கே தெரியாமல் பத்திரத்தை எடுத்துக்கிட்டான். எங்கள் புருஷன் சம்பாரித்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டினாரு, எங்களை நிம்மதி இல்லாமல் தவிக்க விடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பசுபதி இந்த வீடை அவன் மேலே எழுதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சைடு என்ன நியாயமோ எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பசுபதி இருந்துட்டு, வீட்டோட பத்திரமே என்கிட்ட தான் இருக்குது, இவங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா பத்திரத்தை அடகு வச்சுட்டு தான் இவங்க வட்டிக்கே பணம் வாங்கினாங்க, வட்டியும் கட்டல பணமும் கொடுக்கல, ஒன்று வட்டியை முதலமா பணத்தை கொடுக்க சொல்லுங்கள், அப்படி இல்லைனா வீட்டை என் பேருக்கு எழுதி வைக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே விஜய் வந்து கரெக்டான நேரத்தில் இங்கே டூப்ளிகேட் பத்திரம் ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம விஜய் ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ணிடுறாங்க. உடனே விஜய் வந்து நான் பேசலாமான்ற மாதிரி கோர்ட்டார்கிட்ட சம்மதம் வாங்கிக்கிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. சார், என்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல் பத்திரம், இந்த வீட்டோட பத்திரம், இது என் அத்தையோடது, என் மாமனார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு, இந்த வீட்டை அபகரிக்கலான்னு இந்த பசுபதி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு குடும்ப பகை நிறையவே இருக்குது, அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அவங்க நடுத்தெருவில் நிற்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி இப்படியெல்லாம் இந்த பசுபதி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சூப்பராக பேசி ஒரு வழியாக தனக்கு சாதகமாக தீர்ப்பை வந்து சொல்கிறாங்க. இங்கே பசுபதி இருந்துட்டு அப்படியே மறண்டு போயிடுறாங்க. உண்மையான பத்திரம் நம்மக்கிட்ட இருக்குது, இவன் எப்படி ரெடி பண்ணியிருப்பான், அதையும் வாங்கி பார்த்துட்டு அதுதான் ஒரிஜினல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பசுபதியும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு அவங்க பக்கம் என்னெல்லாம் நியாயம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வச்சுடுறாங்க. இப்போ ஜட்ஜுமே இங்கே சாரதாவுக்கு தான் வீடு போய் சேரும், இது அவங்களோட இது அப்படின்ற மாதிரி தீர்ப்பையுமே வழங்கிடுறாங்க. இப்போ பசுபதிக்கு எதிராக தான் வழக்குமே மாறிடுச்சு. பசுபதிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அதுக்கப்புறம் கோர்ட்டை விட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் இல்லைனாலுமே இதை நம்ம வீட்டை வந்து நம்ம கையை அதாவது நம்ம கைக்கு வந்திருக்காது, இந்த பசுபதி ஏமாற்றிட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் தம்பி, இந்த பத்திரத்தை எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இந்த பத்திரத்தை நான் ரெடி பண்ணேன், ஒரிஜினல் மாதிரி ரெடி பண்ணாத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி இங்கே விஜய்கிட்ட நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்குமே பயங்கர சந்தோஷம், எப்படியோ எங்கள் வீட்டை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி சொன்னால் எத்தனை டைம் நன்றி சொன்னாலுமே அது மிகையாகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ராகினியும் பசுபதியும் பயங்கரமாக கடுப்பேறிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தேவி ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், நடுத்தெருவில் நிற்க வைக்கணும்னு நினச்சா, ஆனால் நமக்கே நோஸ் கட் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இங்கே ராகினியும் பசுபதியும் நீண்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இப்போ பசுபதி கிட்ட காவேரியும் விஜயும் வந்து சவால் விடுறாங்க. இங்கே பாரு பசு, நீ என்னதான் எங்களை நிம்மதி இல்லாமல் எங்களை படுத்து எடுக்கணும்னு நினச்சாலுமே கடைசியில் நீ தான் மூக்கொடைஞ்சு போய் ரத்தம் ஒழுகணும். அதான் பசு, எப்போவுமே இந்த காவேரி கிட்ட பார்த்து மோதணும். என் பக்கத்தில் விஜய் இவர் இருக்கிறப்போ நான் எப்போவுமே தோற்று போக மாட்டேன், இவர் எப்போவுமே கூடவே தான் இருக்குவார். என்னையும் விஜயும் பிரித்து நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கணும், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ நினைக்கிற, எப்போவுமே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம், விஜய் காவேரி எப்போவுமே ஒன்று தான், தனி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெத்தாக சொல்கிறாங்க. எங்கள் பசுபதிக்கு பயங்கரமாக கடுப்பேறுது.
விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காவேரி இப்படி கையெல்லாம் பிடிச்சி தன்னோட புருஷன் நாங்கள் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் லாஸ்ட்டாக, இங்கே பாரு பசு, தேவையில்லாமல் எங்ககிட்ட சீண்டி பார்க்கணுன்னாலாம் நினைக்காத, கொசுவை அடிக்கிற மாதிரி பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடுவேன் சரியா, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க, காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம காவேரியுமே சரிங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. இனி ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடு போக போகுது. எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.